ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு பில்லியனர் பாத். ஸோ இந்த வாரம் ஒரு 3 ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா பெல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி வியூவில் பார்க்கும்போது இது புல் கேண்டிலாக தான் இருக்குது. ஈவன் வீக்லியில் பார்த்தோம்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பார்த்துடலாம். ஸோ சஃப்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் நம்ம நிச்சயமாக என்ட்ரு ஆகலாம். ஈவன் இப்போ இதை 1 ஹவர் கேண்டிலில் பார்க்கலாம். 1 ஹவர் கேண்டிலில் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி புல்லிஷ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஆஃப்டர் புல் பேக் அப்புறம் ஒரு நல்ல லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகலாம். லைக் ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஆர்எஸ்ஐ எஸ்எம்ஏ எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்எஸ்ஐன்னு பார்த்தோம்னா 60 அபோவ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. எஸ்எம்ஏ வந்து about 200 EMA, 50 EMA and 21 EMA 1 ஹவர்லேயும் சரி 1 டே கேண்டில்லையும் சரி RSI அண்ட் EMA வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ we can go for buy after the pull back. ஸோ டபிள்யூ பேட்டர்னுக்கு நம்ம வந்து டார்கெட்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை தான் லென்த்தை தான் வந்து நம்ம டார்கெட் யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக. ஸோ ஹியர் டார்கெட் வந்து 1520 வந்து டார்கெட் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வீக்லியாவோ மந்த்லியாவோ ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வியூவில் இருக்குது. ஆஃப்டர் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் என்ட்ரு ஆகலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஐடிஎஃப்சி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஏரியாவில் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்ல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம எஸ்எம்சியில் பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. 1 ஹவரில் பார்த்துடலாம். ஸோ சாப்பிடலாம். இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஹியர். இந்த இன்டியூஸ்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்டில். ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்மளோட சோச் ஃபார்ம் ஆகிடும். சோச் ஸோ அஸ் ஆஃப்னா 1 ஹவரில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. 15 மினிட்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம டார்கெட் வந்து இங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 84 வரைக்கும். ஸோ 15 மினிட்ஸில் சார்ட் ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதோட ஸ்ட்ரக்சர் ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணனா ஸோ இதுக்கப்புறம் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கேரக்டரைஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்மளோட சோச் இருக்குது. ஓகே, ஸோ சோச் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இயர் நம்மளோட லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு வரும். இங்கே லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னா இயர். இங்கே இருக்கு.
நம்மளோட ஆர்டர் ஃப்ளோ இங்கே இருக்கு. ஸோ இன்னும் அதை டச் பண்ண வரல. இன்டியூஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துட்டு மேலே ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஸ்ட்ரக்சர் இன்னும் பிரேக் அவுட் ஆகாதனால ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்கு இன்னும். ஸோ இது வந்து டிசிஷனல் பிஓஐ. டிசிஷனல் பிஓஐயில் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சி மேலே போயிருக்கு. இன்னும் 5 மினிட்ஸில். ஸோ here is the inducement. inducement இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாம் பை போகிறதுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் எங்கே என்ட்ரு ஆகலாம்னா இங்கே லிக்விடிட்டி இருக்குது. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ 2 சான்சஸாக இருக்குது. இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு டிசிஷனல் பிஓஐயில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இப்படி மேலே போகலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம எக்ஸ்ட்ரீம் பிஓஐக்கு வந்ததுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வர விட்டு என்ட்ராகலாம். ஸோ இது போகும். ஸோ டார்கெட் அஸ் ஆஃப் நவ் வந்து 75 போகிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாரி 75 இல்லை, இங்கே 84. இதை வந்து வீக்லிக்கு ஹோல்டு பண்ணிக்கலாம். இல்லை இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வர விட்டு டார்கெட் வந்து இன்ட்ராடேக்கு 75ம் 1 வீக் இல்லை 2 வீக் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா 85 86 வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஎல்எஃப். ஸோ டிஎல்எஃப் மந்த்லி கேண்டிலில் பார்த்துடலாம். மந்த்லி கேண்டில் இந்த யூ ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டார்கெட் 1225 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இதுக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகலை. ஸோ இது மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது வீக்லி கேண்டில். ஈவன் 1 டே கேண்டில் பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. here is a nice pattern ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே பேட்டர்னில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஸோ ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம். ஸோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி இதை பிரேக் அவுட் பண்ணி இதுக்கப்புறம் போகும். இங்கே இது பிரேக் அவுட் பண்ணி போனதுக்கப்புறம் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே என்ட்ரு ஆகலாம். ஓகே. ஸோ டார்கெட் 1 இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். டார்கெட் 2 இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா here 1100. 1035. ஓகே. ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு டார்கெட் 1 வந்து 885ம் உள்ள நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகிறவங்களுக்கு ஒரு 1 வீக் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா 970 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இல்லை நான் ஒரு மந்த் ஹோல்டு பண்ணலாம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 1035 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ
இது as of now நம்ம எஸ்எம்சி பிரைஸ் ஆக்ஷன்ல ஓகே. நம்ம யூஸ்வலா பார்க்குற மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக எஸ்எம்ஏ இந்த மாதிரி இதை இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா சி 200 EMAல டச் பண்ணி எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. 200 50 EMA அண்ட் 20 எல்லாமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒன் டே கேண்டில். 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஈவன் 15 மினிட்ஸ்லேயும் ஒரு வியூ இருக்குது. 200 EMAல டச் பண்ணி மேலே போயிருக்கு. ஈவன் 200 EMA 50 EMA 21 EMA எல்லாத்துக்கும் மேலே தான் இருக்குது. ஸோ இதுவும் அப்படி நல்லா தான் இருந்துச்சு. ஐடிஎஃப்சி கூட அப்படி தான் இருந்துச்சு. 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இங்கே 200 EMA பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஈவன் இங்கே பாருங்கள் ஒரு ரிஜெக்ஷன் தான் விழுந்திருக்கு. இங்கே கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகிடலாம். நெக்ஸ்ட் பெல்லுன்னு பார்த்தோம்னா பெல் எக்ஸலன்ட் வியூவாக இருக்குது. 15 மினிட்ஸ்லேயும் சரி ஒன் டே கேண்டில்லையும் சரி 200 50 EMA 21 EMA எல்லாத்துக்கும் மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது என்னோட வியூ. ஸோ உங்களோட பர்சனல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இதில் என்ட்ரு ஆகலாம். ஓகே, தட்ஸ் இட்.